தற்போது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம், பலஸ்தீன் மக்கள் மிகவும் துன்பப்பட்டு பல உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து இன்று பெருநாள் கொண்டாட முடியாமல், நோன்பை நோக்க முடியாமல் தற்போது மிகவும் சொல்லனா துயரங்களுக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இஸ்ரேல் என்கின்ற இன அழிப்பு நாடானது இந்த பல்வேறு துயரங்களை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை எங்களுடைய இந்த நாடு கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தற்போது பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிய அந்த முகம்மது ருஸ்தி என்கின்ற ஒரு இளைஞனை கைது செய்து இந்த நாடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து 3 மாதங்கள் தடுத்து வைத்திருக்கிறது. எனவே உடனடியாக ஜனாதிபதி இந்த விடயத்திலே தலையிட்டு அந்த அவரை விடுதலை செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த நேரத்திலே பலஸ்தீன் மக்களுக்காக இந்த இலங்கை நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தது. இந்த நேரத்திலே அனுர அரசிடம் நாங்கள் எதிர்பார்த்தது, இந்த மக்களுக்காக அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும், பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு தனி ராஜ்யம் கிடைக்க வேண்டும், அவர்களும் ஒரு தனி நாடாக அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வேளையிலே இன அழிப்பை செய்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக அனைத்து நாடுகளுமே அனைத்து மக்களுமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கைது செய்யப்பட்ட முகமது ருஸ்தி என்ற இளைஞனை இவர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு இந்த நாட்டின் வரலாற்றிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக எமது தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே அடிப்படையிலே தற்போது இருக்கின்ற அரசாங்கமும் பலஸ்தீன் மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.